இவளை தள்ளிட்டு வரதுக்குள்ள நாக்கு தள்ளிடுத்து. ஏன் புலம்பிக்கிட்டே தாலி கட்டுற நேரத்துல எவனும் கரடி மாதிரி பூந்துற மாட்டானே. யாரும் வர மாட்டாங்கயா. யார் நல்லா கேட்டுக்கோ, தாலி கட்டணும் ஒத்துண்டு தான் வந்திருக்கிற. சீக்கிரமா அப்படி கிழக்கு பார்த்து நில்லு. எல்லாத்துக்கும் சம்மதிச்சு தான் வந்திருக்கிற, மனசுல வச்சுக்கோ. சரியா, தாலி கட்டதான் கூட்டிட்டு வந்திருக்க. ஐயரு மேலத்தாளம் இதெல்லாம் எங்கயா? என்ன நொங்கையா? நானே ஒரு ஐயர், எனக்கு ஒரு ஐயரா? பிபிசி லெவல்ல மந்திரம் சொல்லுவானாக்கோ. இப்ப பார், மாங்கல்யம் தந்து நானே நம நீதனை கட்டினேன் தாலி நான். எப்படியோ 2 சவரம் தேரும். கடவுளே, ஜோசியர் சொன்ன மாதிரியே தாசி கழுத்துல தாலி கட்டிட்டேன். நாராயணா, சீக்கிரமா நான் லட்சாதிபதி ஆயிரும். கடவுளே, நம்ம யாராவது பாத்திர போறா, சீக்கிரமா எடுத்து உள்ள விடு. இரியா அரிக்குதா? ஆமா. என்னடி சொல்ற? என்னடி தென்னங்குளம் மாங்குளம் மாதிரி கொத்து கொத்த தாலி வருது? அட ஆமாயா, இது முதல்ல என் மாமா கட்டின தாலி, இது மில் ஓனர் கட்டினது, இது தியேட்டர் ஓனர் கட்டினது, கடைசியா சாமியார் கட்டின தாலி. சாமியாரா? சாமியார் வரைக்கும் கட்டிட்டானா? இப்ப அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? 2 பேர் பாளையங்கோட்டை ஜெயில இருக்காங்க, ஒருத்தர் குளர் ஜெயில இருக்காரு, ஒருத்தர் வேலூர் ஜெயில இருக்காரு. எல்லாம் சேஃப்டியா இருக்காங்க. எங்க இருந்தாலும் சரி, நான் ஆசைப்பட்ட மாதிரி லட்சாதிபதி ஆனா போதும். வா போலாம். ஏய் சரோஜா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் நீனும் தாலி கட்ட போறியா? ஏய் வா, ஸ்டேஷனுக்கு போலாம். என்னத்துக்கியா? எஸ்ஐ உன்னை கூட்டி வர சொன்னாரு. அவர் கட்ட போறாரா? ஏய், நேத்து ஏதோ லாட்ஜில தீவிரவாதி கூட தங்கி இருந்தேமா. ஏயா, வரவங்க போறவங்களா யார் எவர்னு விசாரிச்சுட்டா இருக்க முடியும்? எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம் வா. ஆமா, சார் யாரு? என் புருஷன். புருஷனா? சரி நீயே நட. சார், எனக்கு இப்பதான் சார் கல்யாணம் ஆச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டைம் கூட நடக்கல. பண்ணிக்கலாம் வாயா. ஸ்டேஷன்ல பண்ணிக்கலாம். ஸ்டேஷன்ல பண்ணிக்கலாமா? எனக்கு தாலி கட்டறவன் பூரா ஜெயிலுக்கு போய்டுறாயா. உனக்கு இப்படி ஒரு ராசியா? தாசில அலைஞ்சு சரி எல்லாம் எனக்கு புரியுதியா வாயா. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம். எங்க இன்ஸ்பெக்டர் பாத்துக்கோறியா? யோ, ஒரு அப்பாவி பிராமணனை சபிச்சேல இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? தனனுக்கு கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சதுக்கு கடவுள் கொடுத்த பரிசை பார்த்தேல. இதை பார்த்து இனிமேலா திருந்துங்க. யோ அழுவாத வாயா. அவன் திட்டத்துலயும் அர்த்தம் இருக்கு. நாம தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டோம். என்ன இருந்தாலும் நம்மளே செஞ்சது தப்பு இல்லையா? நான் ஒழுங்கா காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். காலேஜுக்கு போகாத கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல படின்னு சொல்லி திண்ணையில உட்கார வச்சுட்டு ஜெல்லுட வச்சுட்டாரு. அதனால தான் நேக்கு இந்த கெதி. பையாது ரம்பி, நேக்கு உடம்பெல்லாம் கூசுருது. இனிமேலான நல்ல புத்தியோட பகவத் தியானத்திலேயே காலத்தை கழிச்சுடுவோம். அவ ஆத்துக்காரிக்கு நல்ல புருஷனாவும் இந்த அக்கிராரத்துக்கு நல்ல மனுஷனாவும் இருந்துட்டு போயிருவோமே. போய் அப்படி சொல்லு. அப்படித்தான் சொன்னேன். அப்போ ஓகே. என்னது வழக்கமா கை தட்டுவான், இன்னைக்கு தலையில அடிச்சுக்கிறான். இவ்வளவு நாளும் தலையில தான் அடிச்சு. அம்மா, அம்மா, யார்டா அது? மருத்துவத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன். சுவாமிஜி சொன்னார்ல, இவங்க தான். டேய் அனந்து, நான் பாத்துக்கிறேன். அம்மா நீ வாங்க. குழந்தை ஏன் பயப்படுறீங்க? நீங்க பயந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது செய்யணுமா வேண்டாமா சொல்லுங்க. இல்ல நீங்க வந்து வெளியே பாருங்க. ஐயோ பகவானே. அனது, ஒரு நிமிஷம் இருடா. கலந்துட்டு இருக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு நிமிஷம். ஏய், குழந்தை அழுதுட்டு இருக்காடா. எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு அவசரம் தான். முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாமே. என்ன 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 முடிஞ்சதுக்கு அப்புறம்? ஒண்ணும் இல்ல, நான் தான் சொல்றேன்னு சொன்னேன். குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்காத்த? அம்மா தங்கம், ஏய் பட்டு. ஏதாவது நல்லதுல இருந்தது ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா, இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகுறது? என் வாழ்க்கையில எதுவுமே நிலை இல்லாம இருந்துச்சு. அதெல்லாம் மாறிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? நம்ம ஊர்ல ஒரு மருத்துவச்சி இருக்கா. பெண் குழந்தைங்களுக்கு கள்ளிப்பால் கொடுக்கறது தான் அவ வேலையே. அன்னைக்கு அவ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தாமா நம்ம குழந்தை. எங்க அவரு? யார கேக்குற? என்னாச்சுமா? எங்க அப்ப வீட்டுக்கார? தனம் என்னாச்சு? நோக்கு.
என்ன? என் குழந்தைய என்ன பண்ண? என் குழந்தைய என்ன பண்ணீங்க? சுவாமிதான் உன் குழந்தை ராசி இல்லாத குழந்தைன்னு சொன்னார். அவர்தான் பண்ணாருனா? பாவி பொம்பளை தானே நீ? உனக்கு எங்க போச்சு புத்தி? நாலு புள்ளைய பெத்து வச்சிருக்கியே, உனக்கு தெரியாதது வலி? இல்ல சுவாமிஜி சொன்னாரு. என்னாச்சு நோக்கு? சுவாமிஜியை பத்தி நீ பேசாத. அவனை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒரு குழந்தை போனானே இன்னொரு குழந்தை பிறக்காமையா போகுது? இன்னொரு குழந்தையா? தனு பெத்து தருவியாடா? அந்த குழந்தைய பெத்து தருவியா? டேய், அது என் குழந்தை இல்லடா, என் அம்மா. என் அம்மாடா. திருப்பி கொடு. என் அம்மா திருப்பி கொடு. குடா. தனு சொன்னா அனுத்து புடின்னு போடா. தனு பித்து கொடுத்து வா. என்ன வாழ வைக்கிற நீ என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே. உன்னை நல்ல விடுதலை நம்பி வந்த நீயுமா இப்படி பண்ண? உரத்த தானே நீ எப்படி மனசு வந்துச்சு? ஆமா பெரிய மனுஷனா நீ? மனசாட்சி தொட்டு சொல்லியா? பெரிய மனுஷனா நீ? உள்ள இருந்து போய் இந்த பைத்தியத்தை ரூம்ல போட்டு உள்ள வா. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் அம்மா வேணும். சொன்னா கேளு. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு என் அம்மா வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். விடுங்க. டேய் ஆனந்து, நீ அவளை சாப்பிட வைடா. நாங்க யாராவது போனா கத்தி கலாட்டா பண்றா. நீக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ எடுத்துட்டு போ. நான் பரவாயில்ல, எடுத்துட்டு போ. தனோ என்ன மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சுன்னு கேட்குற தகுதி கூட எனக்கு இல்லை. வளர்த்த பாசத்தால அவளை மீற முடியல. எனக்கு வேற வழியும் தெரியல. நீ கொண்டது என் குழந்தை இல்ல, என் அம்மாவை. பெத்தவளை 2 தடவை எழுந்திருக்கியா நீ? நான் எழுந்திருக்கேன். கிட்ட வராத. இல்ல தானோ. படிச்சவ தானே நீ? படிக்காதவதான் இப்படி முட்டாள் தனத்தை மூட நம்பிக்கை நம்புவா. உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல நீ? என் புள்ளைய தூக்கிட்டு எங்கேயாவது ஓடிருப்பல. தனோ நான் என்ன கொலை செய்யறவனை கூட மன்னிக்கலாம். ஆனா அந்த கொலைக்கு உடனே இருக்கா பாரு, அவன் தான் உண்மையான குற்றவாளி. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலம்மா. வாயிருந்தும் பேச முடியாதவன் ஆயிட்டேன். குடும்ப பாசமா, மரியாதையா, பழா போன நம்பிக்கையா உனக்கு என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியலம்மா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இங்க இருந்து முதல்ல போ. போயிடு. ப்ளீஸ் சாப்பிடுமா. ஏன் சாப்பிடணும்? இத நான் இப்ப சாப்பிட்டு உன்னோட வாழ்ந்து மறுபடியும் ஒரு புள்ளைய பெத்துக்கணும். அந்த புள்ளைக்கு ஜாதக சரியில்லை, நீங்க கொல்லுவீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் பொறுத்துக்கணும். அதுக்காக தான் சாப்பிடணும் இல்ல? சாப்பிடுமா. கற்பகம். என்னங்கம்மா? பாவம் தனம் சாப்பிடாம இருக்கா. எங்க யாரையாவது பார்த்து அடிச்சு துவம்சம் பண்றா. நீ கொண்டு போய் கொடுக்குறியா? உன்னை ஒன்றும் பண்ண மாட்டா. சரிங்கம்மா. அப்பா, சுவாமிஜி சொல்லி தானே நம்ம இதெல்லாம் செஞ்சோம். பேசாம அவரே கேட்டுட்டா. இன்னுமாடா இருந்தாலும் நம்பின்னு இருக்கேன். கொஞ்சம் சும்மா இரேண்டா. அப்பா சுவாமி, அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. என்ன மகாலட்சுமி, எப்படி இருக்க? ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த உன்னை இந்த வீட்டில் உன் மருமகளா ஏத்துக்கிட்டது ஏன் தெரியுமா? நீச்ச ராசி உள்ள பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும்னு நான் சொன்னதுனாலதான். அப்படி இருக்கும்போது 10
பத்தினியா வாழணும்னு ஆசைப்பட்ட, இப்ப என்னாச்சு நிலைமை? அப்பவே சொன்னேன்ல, நீ என்ன எப்பவும் பகைச்சிக்க கூடாதுன்னு. உன்னை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. ஆனா இப்ப கூட நீ கிக்காதான் இருக்க. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போகல. நீ என் கூட ஒரு நாள் இருக்கேன்னு சம்மதிச்சா உன் தலையெழுத்தையே நான் மாத்திடுறேன். என்ன சொல்ற? என்ன சொல்ற? என்ன ஒத்துக்கிறியா? நிஜமா? ஐயா, இப்ப பாரு. அம்மா சாப்பிடுங்கம்மா, கொஞ்சமாவது சாப்பிடுங்கம்மா. கிட்ட வாயேன். ம், நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்பேன், செய்வியா? சொல்லுங்கம்மா, செய்றேன்.